ஹாய், இதுதான் வந்துட்டு என்னோடய பார்ட்டிஷன் பெட் ஸ்பேஸு. இது இப்படி தான் வந்து ஒரு பெட்டுக்கு இடையில இப்படி வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க, செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி. இதுதான் என்னோடய காட்டு. இது வந்து சாரீ நான் போத்திக்கிறதுக்கு, ஏன்னா நான் சாரீ வச்சு தான் எனக்கு போத்தி தொங்குறது வந்து பிடிக்கும் பெட்ஷீட்டை விட. ஸோ அதுதான் நான் எங்கே போனாலுமே யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து நம்ம அன்றைக்கி டே டு டேயில் வாங்கியிருந்தோம் இல்லையா, எக்ஸ்டென்ஷன். அது வந்து நான் இந்த மாதிரி 2 ஹூக் போட்டு அதில் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம கீழே வச்சு அங்கங்கே எடுத்துகிட்ருக்குறோம், க்ளீன் பண்ணும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டீல் கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மேலே ஒரு லாக் இருக்கும், கீழே ஒரு லாக் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு, அப்புறம் நான் வந்து பவுடர், க்ரீமு அந்த மாதிரிலாம் இதில் வந்து வச்சுருப்பேன். அதுக்கடுத்து கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நான் ரொம்ப எடுக்காதது, யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறமா லிக்யூட்ஸு, பிளேட்டு, அந்த மாதிரி நியூவாக வாங்கின கிராசரி திங்ஸு அதெல்லாம் வந்துட்டு கீழே உள்ளதில் தான் நான் வச்சுருப்பேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதிலே நான் ஒரு மிரரும் மாட்டி வச்சுருக்கிறேன். அந்த கபோர்டுலேயே ஒரு சின்ன மிரர் இருந்தது, அதை விட எனக்கு இது தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. அப்புறம் என்னோடய மக்குக்கும் ஒரு ஹூக்கை போட்டு அதுலேயும் வச்சுட்டேன். ஏன்னா பேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் எனக்கு பாத்ரூமில் யூஸ் பண்ண, ஷேரிங் பாத்ரூம்னால பாத்ரூமில் வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து மக்கில் வச்சு அதை கொண்டு வந்துடுவேன் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய வந்து அழுக்கு துணியெல்லாம் போடுறதுக்கான அழுக்கு கூட தான் அது. அந்த பெட்டு ஃப்ரீயாக இருக்கனால இப்போதைக்கு அது மேலே தூக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கீழே வந்து ஒரு மேட் போட்டிருப்பேன். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு என்னோடய பெட் ஸ்பேஸு, நான் தங்குற ப்ளேஸ். பாய்.